பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவனை நம்ம பாடப்போகிறோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி இங்கு பிலேயாம் தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவருடைய வார்த்தை இங்கு வெளிப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றும் தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் பொய் சொல்லுவார்கள், மனம் மாறிவிடுவார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பொய் சொல்லுகிற மனிதனைப் போல அவர் இருப்பதில்லை, மனம் மாறிவிடுகிற மனுபுத்திரனைப் போல அவர் இருப்பதில்லை. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் என்பதாக இந்த வேத வசனத்தில் பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார். வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். சொல்லியும் அவர் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பாரோ? வலது பக்கமும் இடது பக்கமும் நீ எவ்வளவு தூரம் நடந்து முடியுமோ அவ்வளவு தூரம் நீ நடந்து திரி, இதை எல்லாவற்றை நான் உனக்கு
சுதந்திரமாக தருவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று ஒரு குழந்தை கூட இல்லாதிருக்கும் போது எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அந்த வார்த்தைகளை சொன்னதை அப்படியே நிறைவேற்றவும் செய்தார். அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் ஒரு மனம் மாறுகிற மனுபுத்திரனும் அல்ல. மனிதர்கள் சொல்லிவிட்டு நான் எங்கே சொன்னேன் என்று சொல்வார்கள், இல்லாவிட்டால் சொன்ன காரியத்தில் மனம் மாறி விடுவார்கள். அன்றைக்கு சொன்னேன், இன்றைக்கு என்னால் முடியாது என்று சொல்லி மனம் மாறி விடுவார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல. பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாறி விடுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவர் வசனித்த, நமக்கு நம்பிக்கையை ஊட்டின எந்த காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். அதனால் மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறவில்லையே, தாமதமாக்கி கொண்டிருக்கிறதே என்று கலங்காதிருங்கள். ஆண்டவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொய் சொல்லுகிறவரும் மனமாறுகிறவரும் அல்ல. பொய் சொல்ல நீர் ஒரு மனிதன் அல்ல, மனமாறுகிற மனுபுத்திரனும் அல்ல. ஆண்டவரே, நீர் தேவன், சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. சொன்னதை செய்து முடிக்கிறவர், நிறைவேற்றி மகிழ்விக்கிறவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் நீர் நம்ப பண்ணின வசனத்தையும் ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற இன்றைக்கும் உயிருள்ளவராக நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களோடு இணைந்து ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்தந்த காரியங்கள் எல்லாம் சொன்னீரே, இதையெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று சொல்லி யாரெல்லாம் நம்பிக்கையோடு சொன்ன காரியத்தை நினைப்பூட்டி உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சொன்னதை செய்து முடித்து, வசனித்ததை நிறைவேற்றி முடித்து, கர்த்தர் நன்மையான ஈவுகளை அவர்கள் அனுபவிக்க நீர் செய்தரள வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் நம்பிக்கை ஊட்டி அவர்களை தைரியப்படுத்தி இருந்தீரோ அத்தனை காரியங்களையும் நிறைவேற்றி அவர்களை மகிழ பண்ண வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.